வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ வரைக்கும் 10 பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு நம்மளோட சேனலில் தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது 11வது பிரதமர். யாருன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்திய அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சியினரால் கூட நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் உண்டுன்னா அது அடல் பிஹாரி வாஜ்பாய் மட்டும்தான். ஒரு சிறந்த கவிஞர், வசீகரமான பேச்சாளர் மற்றும் இந்தியாவின் மிகச்சிறந்த பிரதமர்களில் ஒருவர். ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறமா தொடர்ந்து 3 முறை பிரதமரான ஒரு காங்கிரஸ் அல்லாத தலைவர் என்ற பெருமை இவருக்கு இருக்கு. அந்த அஜாத சத்ருவின் முழு வாழ்க்கை வரலாறை நாம விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1924வது வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மத்திய பிரதேசத்துல குவாலியர்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர் தான் வாஜ்பாய் அவர்கள். இவரது தந்தை ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் மற்றும் கவிஞரும் கூட. தனது தந்தையிடமிருந்து கவிதை எழுதும் ஆற்றலை இயல்பிலேயே பெற்றார் வாஜ்பாய் அவர்கள். கான்பூர்ல அரசியல் அறிவியல் படித்த போது இவரது தந்தை கிருஷ்ண பிஹாரி வாஜ்பாயும் அதே வகுப்புல மாணவராக சேர்ந்து சட்டம் பயின்றார் என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல். தந்தையும் மகனும் ஒரே வகுப்புல ஒரே விடுதி அறையில தங்கி படித்த அந்த நாட்கள் இவருடைய ஆளுமையை செதுக்கின. சின்ன வயசுலேயே ஆர்எஸ்எஸ்ல இணைஞ்ச வாஜ்பாய் அவர்கள் 1942 நடந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்றாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட கலவரங்கள் இவரை பெரிதுமே பாதிச்சுது. இதனால தனது சட்டப்படிப்பை கைவிட்டு முழு நேர தேச சேவையில் இறங்கினாரு. பாஞ்சு ஜன்யா போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக பணியாற்றி தனது எழுத்துக்களால் இளைஞர்களை தட்டி எழுப்பினாரு. 1957வது வருஷம் முதல்ல மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அப்போ இவரது பேச்சை கேட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் இவர் இந்தியாவின் பிரதமராக வருவார் என்று அப்போதை கணித்தார். சுமார் 50 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் மக்களவைக்கு 9 முறையும் மாநிலங்களவைக்கு 2 முறையும் என மொத்தம் 11 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதியும் இவர்தான். 1975 இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவிச்ச போது வாஜ்பாய் சிறையில் அடைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா அமைந்த மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றாரு. அப்போதுதான் ஐநா சபையில இந்தியாவை பெருமைப்படும் வகையில முதலாக ஹிந்தி மொழியில உரையாற்றினாரு. அதுக்கப்புறமா 1980 பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கி அதன் முதல் தலைவராக பொறுப்பேற்றாரு. 1996 பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. வாஜ்பாய் பிரதமரானாரு. ஆனா பெரும்பான்மை இல்லாததுனால வெறும் 13 நாட்கள்ல பதவி விலகினாரு. அப்போ அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை இன்னைக்குமே உலக புகழ் பெற்றது. அரசுகள் வரும் போகும், கட்சிகள் உருவாகும் மறையும், ஆனால் இந்த தேசம் என்றும் அழியாமல் இருக்க வேண்டும் என்று அவர் முழங்கியது இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. 1998 மீண்டும் பிரதமரான வாஜ்பாய் அவர்கள் உலக நாடுகளின் உளவு அமைப்புகளுக்கே தெரியாமல் பொக்ரான் அணுசக்தி சோதனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்த போதுமே எங்கள் தேசத்தின் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் என்று துணிச்சலுடன் நின்றாரு. இதன் மூலம் இந்தியாவை அணுசக்தி நாடுகளின் வரிசையில் அதிகாரப்பூர்வமாக அமர வச்சாரு. பாகிஸ்தானோட நல்லுறவை வளர்க்க 1999 டெல்லியில இருந்து லாகூருக்கு பேருந்துல பயணம் செஞ்சாரு. ஆனா பாகிஸ்தான் ராணுவம் கார்கில் பகுதியில் ஊடுருவியது. அப்போ ஆபரேஷன் விஜய் மூலம் பாகிஸ்தான் துவம்சம் செய்ய உத்தரவிட்டாரு. இராணுவ வீரர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இந்திய மண்ணில் இருந்து எதிரிகளை விரட்டியடித்து கார்கில் வெற்றியை பரிசாக தந்தாரு. நவீன இந்தியாவின் நரம்புகளாக விளங்கும் தங்க நாற்கர சாலை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. சுமார் 5800 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 பெருநகரங்களை இணைத்து சாலை அமைச்சாரு. அதே போல சர்வ சிக்ஷா அபியான் மூலம் அனைவருக்கும் கல்வி கிடைக்க செஞ்சாரு. இன்னைக்கு நாம பயன்படுத்தும் மொபைல் புரட்சிக்கும் வேகமான இணைய சேவைக்கும் வாஜ்பாய் கொண்டு வந்த டெலிகாம் பாலிசி தான் மிக முக்கிய காரணம். 2015வது வருஷத்துல இவருக்கு நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு. அரசியல்ல இருந்து ஓய்வு பெற்று அமைதியாக வாழ்ந்து வந்த அவரு 2018 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்று மறைஞ்சாரு. ஒரு பிரம்மச்சாரியாக, ஒரு கவிஞராக, ஒரு சிறந்த ஆட்சியாளராக அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த வீடியோல ஒரு மாபெரும் தேசபக்தரின் வாழ்க்கையை பார்த்திருப்போம். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.